சொல்ல போனா வேலுக்கு இதுதான் சொந்த குடும்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்துக்கறான். சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுவும் எங்க குடும்பம் தானே. வேலு இருக்கிறதால ரஞ்சனிக்கு நல்லதுன்னு சொல்றதை விட இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணமே ரஞ்சனி தான். அவனை ஒரு மனுஷனா மாத்தி இப்படி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு வளர்த்தது நான் இல்லம்மா, ரஞ்சனி தான். இப்படி என் பிள்ளைக்கு மறுஜென்மத்தை கொடுத்த ரஞ்சனிக்கு நாங்க எவ்வளவு செஞ்சாலும் தகாது. ஓஹோ, அதான் வேலு ரஞ்சனிக்காக இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டானா? ஆஹா, போற போக்க பார்த்தா இந்த பாட்டி உண்மையை உளறிடும் போல இருக்கே. இன்னைக்கு இந்த நேரம்னு பார்த்து அம்மா வேற வீட்டுல இல்லையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. போச்சு போச்சு, கடவுளே காப்பாத்து. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? வேலு மாதிரி தியாகம் செய்யறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். எல்லாருக்குமே எல்லாம் அது வந்துராது. என்ன சொல்றீங்க? வேலு அப்படி என்ன செஞ்சான்? நீங்க சொல்றத எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். என்ன நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? வேலு எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே, ஏதோ கடை விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு ரஞ்சனி சொன்னா. வெளியூர் போயிருக்கானா? அப்போ இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு நீங்க இங்க வரலையா? என்ன என்ன ஆச்சு? என் புள்ள எங்க இருக்கான்? அது வந்து என்னம்மா நீ இங்கேயா இருக்க? உன்னை நான் அங்க தேடிட்டு இருந்தேன். சரி வா, வீட்டுக்கு போலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்லடா, நான் இவங்க கிட்ட இதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா, எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு எடுத்து வை. இப்பதான்டா பேச ஆரம்பிச்சேன். வா, வேலோட அம்மா இங்கதான் இருப்பாங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா, நான் அப்புறம் வந்து பேசுறேன். வரமா? ஆ வா.